வெல்கம் பேக் மை டீச்சர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரி எல்லாம் எப்படி எடிட் பண்ணி அந்த வீடியோவில் பார்க்க வரும். ஃபஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் காரணம் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான புக் மார்க் செகண்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு புக் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆட் ஒரு இமேஜின்னு வரும். இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். எஃபெக்ட்டில் அது பேஸ்ட் பண்ண ஆல்ரெடி நான் எல்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக சைஸில் கிராப் பண்ணி தான் போடணும். அப்படி இல்லை ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். நீங்கள் ஃபோட்டோ எப்படி கரெக்டாக சைஸில் கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சென்ட்ரல் ப்ளஸ் ஐக்கான உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் 9:6 ரேஷியோ உட்காந்து கிளிக் பண்ணி கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் ப்ளஸ் ஐக்கான மாதிரி கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியம் இருக்கும். அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிற இமேஜ் வந்து சின்னதாக இருந்துச்சு ஃபுல் ஜூம் கொண்டு வந்து பார்க்கலாம். மேலே எடிட் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பேஷன் இருக்காமல் கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக ஜூம் ஆகிடும். அக்கா சைடில் 3 ரேஷன் வச்சு மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ வேணுற அளவு சென்டரில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி பதில் வேறு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி இருக்கும். கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோ ஃபுல்லாக லோடிங் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகிட்ட பிறகு கீழே சேவ்னு காமிக்கும். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா கேலரி சேவ் ஆகிடும். கீழே க்ளோஸ் கொடுத்துருங்க. அகைன் நீங்கள் எடிட் பண்ணி எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சர்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்டரில் கிராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ வரும். அதுக்கப்புறம் ஆடியோ லிங்க் இருக்கும். அது கிளிக் பண்ணாதீங்க. ஆடியோ ஒரு இமேஜ் இருக்கும். அது மேலே மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலரும் ஃபில் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ கிராப் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இதுமாரி நீங்கள் கிராப் பண்ணி தான் போகணும் ஃபோட்டோ. அப்போ தான் கரெக்டாக வரும். எல்லாம் ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். அப்புறம் என்ன கேட்காதீங்க. அதுமாரி நான் சொன்ன மாதிரி தான் எல்லா ஃபோட்டோவும் இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் வீடியோவில் எந்த பண்ணாலும் ஒரு இமேஜ் மட்டும் சொல்லி கொடுத்தேன். இதுமாரி பார்த்து எல்லா வீடியோக்கும் சேஞ்ச் பண்ணிட்டு அகைன் நீங்கள் குரூப் ஒன்று இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கும். இதுவும் நான் சொன்ன மாதிரியே தான் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அகைன் நோட் டைம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த சேகர் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா சிசின்னு ஒன்று இருக்கும். அந்த சிசி மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கன் மேலே இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். வந்துட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கன் மேலே அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் இருக்கும். கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த சிசி வந்து கடைசி வர செட் ஆகணும். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த சிசி லேயர் மேலே கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணால் எல்லா ஃபோட்டோவும் இந்த சிசி செட் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி பார்த்து லேயர் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்கும். கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. ரைட் கீழே சேவ் காமிக்கும். சேவ் கொடுத்துட்டீங்கன்னா கேலரி சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கலாம். பாய்.